शितिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते मधुमधुरे मधुकैटभगञ्जिनि कैटभभञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ऐशतखण्डविखण्डितरुण्ड वितुण्डितशुण्ड गजाधिपते रिपुगजगण्डविदारणचण्ड पराक्रमशुण्ड मृगाधिपते सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தெய்வீக மனம் கமழும் பாடல்கள் நம் இல்லத்தை ஒவ்வொரு நாளும் புனிதப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அத்தகைய அருமையான தமிழ் பாக்களிலே சொல்வாக்கும் செல்வாக்கும் பெறுவதற்கான அருமையான பலன் உடைய பாடலாக இந்த பாடல் வருகிறது. எங்கு திரும்பினாலும் வாக்கு வாக்கு என்ற வாக்கு இப்பொழுதெல்லாம் உங்கள் காதிலே ஒலித்து கொண்டே இருக்கிறது. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையிலே சொல்வாக்கும் வேண்டும், செல்வாக்கும் வேண்டும். அது இருந்தால்தான் எந்த செயலையும் நம்மாலே செய்ய முடியும். சொல் வல்லவன் இருக்கிறானே அவனை இந்த உலகத்திலே யாரும் வெற்றி பெற முடியாது என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார். சொல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது என்று சொல்லுகிறார். அப்படி சொல்வாக்கு மிகுந்த அவசியம், செல்வாக்கு அதைவிட அவசியம். அந்த இரண்டையும் தரக்கூடிய அற்புதமான தமிழ் பாடல் அபிராமி அந்தாதியினுடைய பாடல். என்னே இனி என்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே என்று சொன்னவர் தொடர்ந்து சொல்லுகிறார். ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமழ் பூங்கடம்பு சார்த்தும் குழலனங்கே மணம் நாரும் நின் தாழினைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே என்று சொல்கிறார். யாரெல்லாம் பராசக்தியை வழிபாடு செய்கிறார்கள், யாரெல்லாம் வணங்குகிறார்கள், அபிராமி அந்தாதி முழுக்க முழுக்க அவர் திரும்ப திரும்ப சொல்லுவது அதுதான். அவள் சாதாரணமானவள் அல்ல. அவள் இருக்கிறாளே மூவருக்கும் தலைவியாக இருக்கிறாள். ஹரி பிரம்மேந்திர சேவிதா என்று சொல்லுகிறார்கள். மகா பைரவ பூஜிதா என்று சொல்லுகிறார்கள். பிரம்மோவேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா என்று சொல்லுகிறார்கள் லலிதா சகஸ்ரநாமத்திலே. அப்படிப்பட்ட பெரும் சக்தி பராசக்தி. ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் என்று சொல்லுகிற பொழுது அந்த முத்தொழில் செய்கிறார்களே அந்த மூவரும் தேவியினுடைய திருவருளை பெற்று இந்த தொழில்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சாதாரணமானவர்களா என்ன? முன்னாலேயே ஒரு பாடலை நாம் சிந்தித்தோமே. சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் என்று சிந்தித்தோம். அப்படி மூவருமாக தேவியை எந்நாளும் போற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். போற்றுவதற்கான காரணம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தொழில் இருக்கிறதே, முத்தொழில் இருக்கிறதே, அந்த முத்தொழிலையும் தாம் முறையாக செய்ய வேண்டும் என்பதற்கான பிரார்த்தனை. இந்த உலகத்தை நல்ல விதமாக படைக்க வேண்டும், இந்த உலகத்தை நல்ல விதமாக காக்க வேண்டும், இந்த உலகத்தை நல்ல விதமாக மறைத்து மீண்டும் இந்த பிரபஞ்சம் வாழ வேண்டும் என்பதான வகையை செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய தொழிலினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அதற்குள்ளாக இருந்து தேவி கடமை ஆற்றிக்கொண்டிருக்கிறாள். ஆக்கலில் வாணி ஆவாய் அழித்தலில் திருவாய் நிற்பாய் அழிக்கின்ற வேளை வந்தால் அந்தமில் துர்க்கை ஆவாய் தீக்கொண்ட கரத்துநாதன் திருப்பரா சக்தியாக திரிபுரம் ஏழு லோகம் திருவருள் புரிந்து நிற்பாய் வாக்குயர் கமலச்செல்வி வாடை நீ தென்றல் நீயே வளமென இறப்போர்க்கெல்லாம் வந்தருள் புரிகின்றாயே என்பார் கவியரசர். வளமென இறப்போர்க்கெல்லாம் வந்தருள் புரிபவள் இருக்கிறாளே, அவள் சாதாரணமானவள் அல்ல. நான் அவளை பாடுகிறேன், நான் அவளை பணிகின்றேன், நான் அவளை ஏத்துகின்றேன். என்னுடைய நாக்கிலே இருந்து எழக்கூடிய சாதாரணமான புன்மொழி இருக்கிறதே அது தேவியினுடைய பாதங்களை அலங்காரம் செய்கிறது என்று சொல்லுகிறார். நான் என் நாக்கிலே இருந்து பாடக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கிறதே அது இன்றைக்கு புதிதாக நான் செய்து ஏதோ ஒன்றுமில்லாத ஊருக்கு இலுப்பை பூ சக்கரை என்று சொல்லுவார்களே அப்படி அல்ல.
தேவியை துதிப்பவர்கள், தேவியை பாராட்டுபவர்கள், தேவியை வாழ்த்துபவர்கள், தேவியை வணங்குபவர்கள், தேவியை வழிபாடு செய்பவர்கள் எத்தனை எத்தனை பெரிய பேர். ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரர் தங்கோன், போதிற் பிரமன், புராரி, முராரி, பொதிய முனி, காதிப்புறுபடை கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே என்று சொல்லுகிறார் பின்னாலே. இப்படி வரிசை வந்து கொண்டே இருக்கிறது. எல்லோருக்கும் மாதாவாக இருக்கிறாள், எல்லோருக்கும் அன்னையாக இருக்கிறாள். அவளை நான் வழிபாடு செய்கிறேன், அவள் எனக்கு அணுக்கமாக மிக நெருக்கமாக இருக்கிறாள் என்று சொன்னால் அவள் சாதாரணமானவள் இல்லை. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்கே பெரிய தலைவியாக அவள் இருக்கிறாள். பராசக்தியினுடைய மிகப்பெரிய பேரருளினாலே தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும், ஒவ்வொரு இமைப்பொழுதும் அவளுடைய திருவருள் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டே இருக்கிறது. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர ஆனந்த பல கனவு காட்டல், கண்ணீர் துளி வர உள்ளுருக்குதல், இவையெல்லாம் நீ அருளும் செயல்களன்றோ ஒளி வளரும் கலைவாணி, இவை அனைத்தும் அடியேற்கு இங்கு உதவுவாயே என்று சொல்லுவார் பாரதியார். யார் சிந்திக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திலே எப்பொழுதும் ஆனந்தத்தை தரக்கூடியவளாக தேவி இருக்கிறாள். உள்ளத்திலே களி வளர ஆனந்த பல கனவு காட்டல் என்று சொல்லுகிறார். கண்ணீர் துளி வளர உள்ளுருக்குதல், அவளை சிந்திக்கிற பொழுது உருகி நின்ற தன்மையினாலே, உள்ளம் உருகக்கூடிய மிகப்பெரிய பேரன்பினாலே தான் அவர்கள் எல்லாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நாம் ஏற்கனவே பார்த்தோம். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பு அறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் என்ற பாடல் இப்பொழுதுதான் சிந்தித்தோம். இங்கே என்ன சொல்லுகிறார்? மூவரும் இந்த முத்தொழில்களை செய்து கொண்டு அங்கே இங்கேயுமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள், திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பெரிய சக்தியை நாம் பார்க்கிறோம். அந்த சக்திக்கு முன்னாலே, அந்த பரம்பொருளுக்கு முன்னாலே இவர்களுடைய பணியெல்லாம் அவளுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்ற தன்மையை உயர்த்தி பார்க்கிறார் அபிராமி பட்டர். அப்படிப்பட்ட தன்மையைத்தான் நாம் சிந்திக்கிறோம். ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் தெரிபவராம். அப்படிப்பட்ட மூவரெல்லாம் போற்றக்கூடிய பராசக்தி இருக்கிறாளே, அவளை யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு நிச்சயமாக இந்த உலகத்திலே நிச்சயம் கிடைக்கக்கூடிய பெரிய தன்மையை நாம் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட செல்வாக்கையும் சொல்வாக்கையும் எல்லோருக்கும் தேவி அருளட்டும். எல்லோருக்கும் மங்களம் பெருகட்டும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். ஸ்ரீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஒரு புது அனுபவத்தை பார்க்க இருக்கோம். மகா சுவாமிகள் வெளியூருக்கு ஒரு க்ஷேத்ராடனம் போயிருக்கார். தமிழ்நாட்டுக்குள்ள திருச்சி பக்கம் ஒரு இடத்துக்கு ஒரு க்ஷேத்ராடனம் போயிருக்கார். ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தில் மகா சுவாமிகள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த இடத்துல பல பக்தர்கள் வந்து மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு ஏற்பாடாக இருக்கு. அன்றைய தினம் மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்காக அந்த பள்ளிக்கூடத்தில் திரளான பக்தர்கள் ரொம்ப கூட்டமாக வந்து வெளியில் நின்றுருக்கா. எல்லா பக்தர்களும் அந்த இடத்துல திரண்டு நிற்கிற மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணணும், அந்த தெய்வம் நமக்கு தரிசனம் கொடுக்கும் அப்படின்னு காத்துண்டு நிற்கிறா. ஆனால் அந்த வேளையில் மகா சுவாமிகள் ஒரு முக்கியமான ஒரு விவாதத்துக்காக மடம் சம்பந்தப்பட்ட சில அதிகாரிகளோட அந்த பள்ளிக்குள்ள ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கா. வெளியில் இத்தனை கூட்டம். இந்த கூட்டத்தில் கசம்சா வேற, எல்லாரும் நல்ல வெயில் அடிக்கிற நேரம். அது மகா சுவாமிகளை தரிசிக்கணுமேனு ஒரு ஏக்கத்தோடு வந்து நிற்கிறா. வந்தவாளில் பாதி பேர் வயசானவாளும் உண்டு. இந்த இடத்துல இவா காத்துன்னு இருக்கும்போது இவாளை கடந்து சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் உள்ள நுழைகிறார்.
யார் சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள்னா மகா சுவாமிகளோட பூர்வாசிரம தம்பி. அவர் உள்ள நுழையிறார். அவர் உள்ள இந்த கூட்டத்தை கடந்து வரும்போது ஒரு பாட்டி அங்கே நின்றுருக்கா. சுமார் ஒரு 100 வயசுக்கு மேலே இருக்கும் அந்த பாட்டி. உடம்பு முடியாமல் ஒரு மாதிரி வளசலான தேகத்தோட அந்த இடத்துல நின்றுண்டு மகா சுவாமிகள் இருப்பதாக சொல்லப்படும் அந்த உள்பக்கம் நோக்கி குரல் கொடுத்துருக்க அந்த பாட்டி சத்தம் போட்டு குரல் கொடுக்கறா. என்னடா சங்கரா, உன்னை பார்க்கலான்னு நான் இங்கே வந்தேன். என்னை இப்படி காக்க வச்சிருக்கிய இந்த வெயில்ல நான் இங்கே காத்துண்டு நிற்கிறேனே, நீ வந்து எனக்கு தரிசனம் தரமாட்டியா சங்கரா? உனக்காகத்தானே இந்த தேகத்தோடு நான் இங்கே வந்தேன் அப்படின்னு இந்த பாட்டி சொல்லிட்டு இருக்கா. இந்த பாட்டி சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் கேட்டார். கேட்ட உடனே அந்த பாட்டியும் திரும்பி பார்த்தார். பாவம், ஒரு 100 வயசுக்கு மேலே இருக்கும், தள்ளாத தேகம், ஒரு மாதிரி முடியாமல் கையில் ஒரு கம்பை வச்சுட்டு பாட்டி ரொம்ப அவசப்பட்டு நிற்கிறா. இதை பார்த்த உடனே சாம்பமூர்த்தி சாஸ்திரிகளோட மனசே ரொம்ப தவிச்சு போச்சு. இதை உடனே போய் உள்ளே இருக்கிற மகா சுவாமிகள்கிட்ட சொல்லணும். ஏன்னா மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த பாட்டி இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறா. இதை உடனே போய் சொல்லி மகா சுவாமிகளை வந்து இந்த பாட்டிக்கு முதல்ல தரிசனம் கொடுக்க சொல்லணும். பாவம், தள்ளாத வயசு வேற அப்படின்னு உள்ளே போகிறார். வெறுவருன்னு உள்ளே போய் மகா சுவாமிகள்கிட்டையும் சொல்கிறார். வெளியில் ஒரு பாட்டி நிற்கிறா. அந்த பாட்டி தங்களோட தரிசனத்துக்காக காத்துண்டு நிற்கிறா அப்படின்னு சொல்லிடுறா. மகா சுவாமிகள் அப்படியா அப்படின்ட்டு எந்த விவாதம் போயிட்டே இருந்ததோ அந்த விவாதத்தை அப்படியே அறகுறையாக முடிச்சு வச்சுட்டு மகா சுவாமிகள் அங்கேருந்து வெளியில் வந்துடுறார். வெளியில் வந்து அந்த கூட்டம் முழுக்க ஆரவாரம் அடைகிறது. ஆஹா, மகா சுவாமிகள் வந்துட்டார், மகா சுவாமிகள் வந்துட்டார்னு எல்லாரும் ஒரே ஆரவாரம் அடைகிறா. அந்த கூட்டத்தில் எந்த பாட்டி சங்கரா சங்கரான்னு கத்தின்னு இருந்தாலோ அந்த பாட்டியை தேடின்னு மகா சுவாமிகள் பக்கத்தில் வந்தார். அந்த பாட்டிக்கு பக்கத்தில் நின்று ஒரு 5 அடி தள்ளி நின்று அந்த பாட்டியை பார்த்து மகா சுவாமிகள் சொல்கிறார், என்ன பாட்டி சங்கரா சங்கரான்னு கூப்பிட்டுருந்தியே, இதோ நானே வந்துட்டேன், உன்னோட சங்கரன் நானே வந்துட்டேன், என்னை கூப்பிட்டுட்டே இருந்தியே நீ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாட்டிக்கு கண்ணில் ஜலம்பர ஆரம்பிச்சுடுத்து. தனக்கு எதிரில் தான் பார்க்க துடித்து கொண்டிருக்கிற அந்த தெய்வம் தனக்கு நேரம் வந்து நிற்கிறது அப்படிங்கிறது அந்த பாட்டிக்கு கொஞ்சம் லேசாக தான் தெரிய வந்தது. மகா சுவாமிகளை பார்த்த பிறகு அந்த பாட்டி ஆர்வத்தின் மிகுதியினால் உணர்ச்சி வசப்பட்டு மகா சுவாமிகளோட கையை பிடிச்சிட்டாளாம். அந்த பாட்டி மகா சுவாமிகளோட கையை பிடிச்சிண்டு ஒன்று கதற ஆரம்பித்தா. அந்த இருந்த அந்த பக்தர்கள் கூட்டத்தில் பல பேர் அதிர்ச்சியானா. ஏன்னா மகா சுவாமிகளை யாராக இருந்தாலும் தள்ளி நின்று தான் வணங்க வேண்டும். அந்த தெய்வத்தோட திருவடியை கூட நாம் தொடக்கூடாது. அந்த மேனி தரிசனத்தை நாம் உள்வாங்கலாம், எந்த அங்கத்தையும் தொடக்கூடாது. ஆனால் இந்த பாட்டி விதிகளை மீறி மகா சுவாமிகளோட கையை பிடிச்சிட்டாளே அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. மகா சுவாமிகள் எதுவும் பேசலை. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, மகா சுவாமிகள் 13 வயசுக்குள்ளே இருந்தபோது அவரது தாயார் தொட்ட அந்த கைகளை சுமார் 55 வருஷம் கழித்து இந்த பாட்டி பிடிச்சாலாம். மகா சுவாமிகள் அந்த நிகழ்ச்சியில் தனது தாயார் அந்த வயசில் தனது கையை பிடிச்சது இப்போ மகா சுவாமிகளுக்கு ஞாபகத்துக்கு வந்துதான். அந்த பாட்டி கையை பிடிச்சுட்டு இருக்கும்போது மகா சுவாமிகள் மெல்ல கையை விடுவிச்சுண்டு, பாட்டி என்னை பார்க்கணுன்னு சொன்னியே, நான் சங்கரன் வந்திருக்கேன், நான் உனக்கு தெரியறேனா அப்படின்னு திரும்ப கேட்டார். அந்த பாட்டி கொஞ்சம் தள்ளி வந்து நின்று மகா சுவாமிகளை ஒரு மாதிரி நெத்தியில் கையை வச்சுட்டு பார்க்கறா. சங்கரா, நீ தெரியலையே சங்கரா. இந்த பாட்டிக்கு கண்ணும் மங்களா போச்சு, இந்த பாட்டிக்கு பார்வையும் தெரியல. நாம் நிற்கிற இடம் நல்ல வெயில் நேரம், ஆனால் இந்த இடத்துல ஒரு கொட்டகை போட்டிருக்கு, மேலே ஒரு கொட்டகை இருக்கிறதுனால உள்ளே நிற்கிற நீ எனக்கு தெரிய மாட்டேங்கிற, உன்னை என்னால் பார்க்க முடியல சங்கரா, உன்னை பார்க்கணுன்னு தான் இந்த பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்தேன் அப்படின்னு அந்த பாட்டி பரிதாபத்தோடு சொல்கிறா. அங்கே இருக்கிற அத்தனை பக்தர்களும் ஒரு வயதான மூதாட்டியோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். இந்த மூதாட்டியோட மனசில் இருக்கக்கூடிய இந்த ஏக்கத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக
பல பேரும் தேடக்கூடிய, பல பேரும் தரிசிக்கக்கூடிய இந்த தெய்வம் தன்னோட அறையை விட்டு இறங்கி வந்து கூட்டத்தில் கலந்திருக்கேன்னு எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. இந்த பாட்டி சொன்ன பிறகு மகா சுவாமிகள் இன்னும் இறங்கி வந்து என்ன பண்றாருன்னா, அந்த கூரை கொட்டகைக்கு வெளியில வந்து வெயில் அடிக்கக்கூடிய ஒரு இடத்துல நிற்கிறார். வெயில் நல்லா சுள்ளுன்னு அடிச்சுட்டு இருக்கு. அந்த வெயில் அடிக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நின்று மகா சுவாமிகளோட கால்களில் பாதணிகள் கூட கிடையாது. மகா சுவாமிகளோட கால்களில் பாதரட்சையும் அணியலை. கொதிக்கக்கூடிய வெயில்ல மகா சுவாமிகள் வெளியில் நிற்கிறா. வெளியில் நின்றுண்டு இந்த பாட்டியை பார்க்கறா. இந்த பாட்டியை பார்த்து, பாட்டி நான் நன்னா தெரியுறேனா உனக்கு அப்படின்னு கேட்குறா. அந்த பாட்டி அப்போ பார்த்து, நன்னா தெரிகிறப்பா, நன்னா தெரிகிறப்பா அப்படின்னு சொல்லி கன்னத்தில் போட்டுண்டு தரிசனம் பண்ணினா. அந்த பாட்டியால் வாய் வார்த்தைகளை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. இந்த தரிசனம் தன்னோட கண்ணுக்கு கிடைச்சுடுத்தே அப்படிங்கிற ஏக்கத்தில் அந்த தெய்வத்தை அழகா உள்வாங்கி கண்களில் நீர் வழிய தரிசித்து கொண்டிருந்தா. இதனோட தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அந்த பாட்டி அந்த கொட்டகைக்குள்ள நின்றுண்டு மகா சுவாமிகள் கொட்டகைக்கு வெளியில வெயிலில் நிற்கிறார். இந்த பாட்டி தன்னை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக இந்த பாட்டி ஏக்கத்தோடு வந்திருக்காளே. இந்த பாட்டிக்கு நம்ம தரிசனம் கொடுப்போம்னு மகா சுவாமிகள் நின்றுண்டு அந்த பாட்டியை பார்த்து, இப்போ நான் தெரியறேனா அப்படிங்கிறார். தெரியறது அப்படிங்கிறார். மகா சுவாமிகள் கொஞ்சம் திரும்புகிறார், தனது உடம்பை திரும்புகிறார். திரும்பி இப்போ நான் உனக்கு தெரியறேனா அப்படின்னு கேட்குறார். திடீர்னு திரும்பி மகா சுவாமிகள் தனது முதுகை காமிக்கிறார். இப்போ நான் தெரியறேனாங்கிறார். அந்த பாட்டி மகா சுவாமிகளை அன்றைய தினம் பலவிதமான திருக்காட்சிகளில் தரிசனம் பண்ணி அந்த பாட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எல்லாம் முடித்த பிறகு மகா சுவாமிகள் உள்ளே வந்து அந்த பாட்டிகிட்ட கேட்குறா, இப்போ உனக்கு சந்தோஷமா, என்ன நன்னா தரிசனம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்ட உடனே, நன்னா தரிசனம் பண்ணியாச்சு, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இதற்கு மேல் இந்த தேகம் எதற்காக இருக்க வேண்டும்? அதனால் என்னோட உயிரை நீயே எடுத்துண்டு எனக்கு ஏதான மேல்லோகத்தில் ஒரு இடத்த கொடுத்துடேன்னு அந்த பாட்டி சொல்கிறாளாம். அந்த பாட்டி தான் இதுவரை வாழ்ந்தது, இதுவரை தனது தேகத்தில் தனது உயிரை நிலைநிறுத்தி கொண்டிருந்தது இந்த மகானை வணங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அப்படிங்கிறத இந்த இடத்துல பல பேர் இருக்கும்போது சொல்கிறா. மகா சுவாமிகள்கிட்ட சொல்கிறா, எனது உயிர் போச்சுன்னா இப்போவே எனக்கு சந்தோஷம், எனக்கு ஆனந்தமான தரிசனம் கிடைச்சிடுத்து, என்னோட சங்கரனை நான் பலவிதமான காட்சிகளில் தரிசனம் பண்ணிட்டேன், இதற்கு மேல் எனக்கு பூலோக வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு அந்த பாட்டி சொன்னபோது மகா சுவாமிகள் சொன்னாராம், இதெல்லாம் நம்ம கையில் கிடையாது, உன்னோட உயிர் எப்போ போகணுமோ அப்போ போகும், அது வரைக்கும் நீ உன்னோட இடத்துல இருந்துன்று. ஒருவேளை நாளைக்கு இல்லை நாளைக்கோ என்னை பார்க்கணுன்னு திரும்ப நீ இங்கே வந்துடாத, நீ கஷ்டப்பட்டு வந்துடாத, நான் எப்போவுமே உன் கூடவே இருப்பேன். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்கோ. மகான் சொல்கிறார், காஞ்சி மகா சுவாமிகள் சொல்கிறார், ஒரு வயதான மூதாட்டிகிட்ட, 100 வயதை கடந்த மூதாட்டிக்கிட்ட எப்போவுமே நான் உன் கூட இருப்பேன், நீ கவலைப்படாமல் கிளம்பு அப்படின்னு சொல்லி இந்த இடத்திலிருந்து அந்த பாட்டியை மகா சுவாமிகள் அனுப்பிச்சி வச்சாராம். அந்த பாட்டி போகக்கூடிய அந்த கோலத்தை பார்த்துண்டு அந்த பாட்டி எந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு போகிறா அப்படிங்கிறத பார்த்துண்டு அதன் பிறகு மகா சுவாமிகள் உள்ளே வந்து உட்கார்ந்தாராம். மற்ற பக்தர்களுக்கு அப்புறம் தான் அனுகிரகம் பண்ணினாராம். எப்பேற்பட்ட ஒரு பக்தராக இருந்தாலும், அதாவது ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசாமியாக இருந்தாலும், எந்த விதமான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் சமுதாயத்தில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு ஆசாமியாக இருந்தாலும், தன்னோட சந்நிதிக்கு தேடி வந்தாச்சு அப்படின்னா எதை நினைத்து கொண்டு இங்கே வந்தாரோ அதை கொடுத்துட்டு அப்புறம்தான் மகா சுவாமிகள் அங்கிருந்து அனுப்புவார். ஒரு 100 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பாட்டிக்கு இந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்து மகா சுவாமிகள் அனுப்பணும்னு என்ன இருக்குது?
யாராவது ஒரு பக்தர் சொல்லி அனுப்பலாமே, மகா சுவாமிகள் அந்த உட்கார்ந்துட்டு இருக்கார், நீங்க பார்த்துட்டு கிளம்புங்கன்னு சொல்லலாமே. அந்த மகானே இந்த இடத்துக்கு தேடி வந்து, இந்த பாட்டியை தேடி வந்து தரிசனம் கொடுத்திருக்காருன்னா மகா சுவாமிகள் எப்பேற்பட்ட மகான். அந்த மகானோட சந்நிதிக்கு அந்த மகானை தேடி எத்தனையோ ஏழைகள் பல்வேறு காலகட்டத்தில் வந்திருக்கா. அந்த ஏழைகள், வரக்கூடிய ஏழைகளுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லி அவள் எப்படி வாழணும், அவளுக்கு ஒரு ஆனந்தமான தரிசனம், ஒரு திருப்தியான ஒரு பிரசாதம், அவளுக்கு என்ன தேவை, வஸ்திரங்கள் தேவையா, என்ன தேவை அப்படிங்கிறத கொடுத்து அப்புறம்தான் மகா சுவாமிகள் அனுப்பிச்சுட்டு தான் மற்றவாளை பார்ப்பா. மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு மகா சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் இருக்கார். இது அடுத்த நிகழ்ச்சி. மகா சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் இருக்கார். காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது ஒரு அரசு ஊழியர் தன்னோட மனைவியோட 2 குழந்தைகளோட மகா சுவாமிகள் தரிசனத்துக்காக வந்தார். மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு மகா சுவாமிகள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பல பக்தர்கள் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த ஏழை அரசு ஊழியர்கிட்ட மகா சுவாமிகள் பேசிட்டு இருக்கார். இவர் ஒரு சாதாரணமான ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர். மகா சுவாமிகள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவர் சொல்கிறார், இந்த அரசு ஊழியர் சொல்கிறார், பெரியவா எங்கிட்ட பணம் வசதி எதுவுமே இல்லை, எங்கிட்ட எந்த விதமான சொத்தும் கிடையாது, நிரந்தரமான இருப்பு எதுவுமே கிடையாது, நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்கேன், சில நேரங்களில் குடும்பத்தோட தற்கொலை செய்து கொண்டு விடலாமான்னு தோன்றது எனக்கு, பணம் இல்லாமல் என்ன வாழ்க்கை இது, பணம் இல்லாதவன் பிணம் அப்படிங்கிறது ரொம்பவும் உண்மை போல இருக்கு, பணம் இல்லாமல் நான் தவிச்சுட்டு இருக்கேன், என்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தேவைகளை கூட என்னால் பூர்த்தி பண்ண முடியல, என்னோட மனைவி கேட்பதை வாங்கி தர முடியல, என்னோட குழந்தைகள் கேட்பதை வாங்கி தர முடியல, இதையெல்லாம் வாங்கி தராம இது என்ன பொறுப்பு, என்ன கணவன் என்கிற பொறுப்பை வச்சுட்டு நான் இருக்கேன்னு என் மேலேயே எனக்கு வெறுப்பா இருக்கு பெரியவான்னு ஓன்னு அழுதுண்டே பெரியவா கிட்ட சொல்றா. மகா பெரியவா சொல்றா, ஒன்றும் சொல்லலை, கொஞ்சம் ஓரமாக உட்கார் அப்படிங்கிற. அவர் உட்கார்ந்தார். இதனோட தொடர்ச்சியை நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.